ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழா. ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். புதுச்சேரியில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். தவளக்குப்பம் காவல் நிலைய சம்பவம், தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டறிந்து விரைவில் தண்டனை பெற்று தரப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. 3 மாதங்களுக்கு இலவச ரீசார்ஜ் என்ற இணையதள முகவரியை தொட்டால் பணம் பறிபோகும். சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தின விழா புதுச்சேரி கடற்கரையில் கொண்டாடப்பட்டதில் ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை 2024-25 வெளியிடப்பட்டது. மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் 2.0 திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரில் மாசுபடுகிறது என்றும், தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுவதாகவும், மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்படுவதாகவும், இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்துக் கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர் என்று குற்றம் சாட்டிய அவர், இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தவர், அதேபோல் அதிக புகை வரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்றும் முடிவெடுக்கும் நிலையில் இருப்பதாகவும், சிறிய மாநிலமான புதுச்சேரியில் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரலாம் என்று அரசு உணர்ந்தவாறு முடிவுகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகளை நிலத்திற்கு உரமாகவும், மக்காத குப்பையை தொழிற்சாலைக்கு அனுப்பி அதில் ஏதாவது பொருள் தயாரிக்கப்படுமா என அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்படி செய்யும் பொழுது பாதிப்புகள் குறையும் என்றும், இதுபோன்ற பணிகள் தற்போது நம் மாநிலத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தவர், பிளாஸ்டிக் பொருட்களை சாலைகளில் வீசுவதால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்படுவதாகவும், புதுச்சேரியில் 15 பிளாஸ்டிக் பொருட்கள் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் ஒருங்கிணைந்து உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றும் கூறினார். இதனால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் என்று கூறினார். மேலும் புதுச்சேரியை பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மரங்கள் வளர்க்க வேண்டும் என்றும், அப்படி செய்தால் மழை வரும், நல்ல காற்றும் கிடைக்கும், மக்காத பொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதிலும் கவனம் செலுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். என்பது எவ்வளவு பிரச்சனை, எத்தனை நோய்கள் வருகின்றன என்பதெல்லாம் எண்ணி பார்த்தா நாமே ஒரு கட்டுக்குள் வரலாம். அந்த விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். சில தொழிற்சாலைகள் செலவு அதிகமாக செய்யணும், பணம் செலவு செய்யணுன்றதை கருத்தில் வைத்து அந்த புகை அதிகமாக வரும். சில பணம் செலவு சரி செய்தால் புகை இல்லாமல் இருக்கும். ஆனால் செலவு செய்யறதுக்கு அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவு புகையை கருத்தில் செலுத்த வச்சுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்முடைய துறையானது, நம்ம சுற்றுச்சூழல் நம்முடைய துறையானது, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையானது கவனித்து
அவர்களுக்கு உரிய அவரை விதித்தல் அல்லது சில சமயம் மூடி வைக்கிறது, இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் துறையால் எடுக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் அரங்கேறி வரும் குற்ற சம்பவங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் காவல்துறை அதிகாரிகள் மீது வரும் புகார்கள் தொடர்பாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இனி காவல்துறை அதிகாரிகள் மீது புகார்கள் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும், மேலும் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தவர், விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியில் தொடர் வெடிகுண்டு மிரட்டல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், குற்றவாளிகளை கைது செய்ய மத்திய அரசின் உதவியை கேட்டுள்ள நிலையில் அது கிடைத்தவுடன் நிச்சயம் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். டிபார்ட்மெண்ட் என்கொயரி இருக்கு, அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம நடவடிக்கை. ஏன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டத்திட்டம் இருக்கு. நம்ம எடுத்த உடனே எடுத்தங்கவுத்தோடு நம்ம எதையும் நம்ம பண்ணிட முடியாது. அது விசாரணை பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போ யார் வரையிலாவது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு அதை நடவடிக்கை எடுக்க முடியுமான்னா அது எடுக்கிறதுக்கு வழி இல்லை. அதை முதல்ல விசாரிக்கணும். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன நடந்திருக்குது, அது உண்மையா என்ன நடந்ததுன்றதை விசாரிச்சு தான் ஒரு நடவடிக்கை எதிலுமே எடுக்க முடியும். அதனால அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரிச்சு இறுதி முடிவு எடுப்போம். 3 மாதங்களுக்கு இலவச ரீசார்ஜ் என்ற இணையதள முகவரிக்கு சென்றால் வங்கி கணக்கில் பணம் பறிபோகும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இதையொட்டி ஜியோ, வோடபோன் மற்றும் ஏர்டெல் ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்தியர்களுக்கு 3 மாதங்களுக்கு இலவச ரீசார்ஜ் வழங்குவதாக போலி இணையதள முகவரியுடன் வாட்ஸ்அப் குழுக்களில் தகவல் பரவுகிறது. இந்த இணையதள முகவரியை ஆன்லைன் மோசடி கும்பல் உருவாக்கி பரப்பி வருவதாகவும், இந்த இணையதள முகவரி லிங்கை கிளிக் செய்து செல்ல வேண்டாம் என்றும், அப்படியே கிளிக் செய்தால் அதில் கேட்கப்பட்டிருக்கும் செல்போன் எண், வங்கி கணக்கு விவரம், ரகசிய எண் ஆகியவற்றை கொடுக்க வேண்டாம் எனவும், அப்படி தெரிவித்தால் அவரின் வங்கி கணக்கில் பணம் பறிபோக வாய்ப்பு உள்ளதாகவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே சமூக வலைதளங்களில் வரும் தகவலை நம்ப வேண்டாம் என்றும், பொதுமக்கள் சைபர் கிரைம் புகார்களை தெரிவிக்க சைபர் கிரைம் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குறித்த சீராய்வு கூட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்தி ஓராண்டு நிறைவடைய உள்ளது. இந்த சட்டம் புதுச்சேரியிலும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான சீராய்வு கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். மேலும் இதில் தலைமை செயலாளர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்லா மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தின் முடிவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு குறித்த நடவடிக்கைகள், காவல்துறையில் எடுக்க வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள், காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். புதுவை கல்வித்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வித்யா சமீக்ஷா கேந்திரா மையத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு மேற்கொண்டார். கல்வித்துறையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் வருகை, கல்வித்திறன், மதிப்பெண் விவரங்கள், வருகை மற்றும் வகுப்பிற்கு வருகை தராதது குறித்த விவரங்களை பெற்றோருக்கு தெரிவித்தல், ஒட்டுமொத்த பள்ளிகளின் செயல்திறன் போன்றவற்றை கண்காணித்தல் ஆகியவற்றை கண்காணிக்க வித்யா சமீக்ஷா கேந்திரா மையம் 14 மாநிலங்களில் அமைக்கப்பட உள்ளது. இந்த மையம் புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகத்தில் அமைக்கப்படுகிறது. இதனை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு செய்தார். அப்போது புதுச்சேரியின் தனித்துவமான நிலப்பரப்பு தேவைகளுக்கு ஏற்ப தரவு பகுப்பாய்வு கூறுகளை மாற்றியமைப்பதற்கான குறிப்பிட்ட வழிமுறைகளை வழங்கினார். மேலும் பள்ளிகளின் செயல்திறன் கண்காணிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி, சமக்ர சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த வித்யா சமீக்ஷா கேந்திர மையமானது விரைவில் பிரதமர் மோடியால் திறக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 5ஆம் தேதி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டு போராட்டக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். மேலும் இதில் போராட்டக்குழு கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன், கலிய பெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி 1/1/2016 முதல் 2/10/2018 வரையிலான 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய உத்தரவு வெளியிட வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கவர்னர் எங்ககிட்ட அவர் போய் பேசும்போது அவங்களுக்கு தனியாக பணம் கொடுக்க முடியாது, அவங்க பண்டிகை எடுத்து சொல்ற மாதிரி அவர் சொன்னதுனால வேற வழி இல்லாததுனால நாங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இது முதல் போராட்டம். இங்கே எல்ஆர்டி முன்பு தர்ணா போராட்டம் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து எங்களுடைய துறை செயலாளர் அடுத்த கட்ட போராட்டம் 12ஆம் தேதி துறை செயலாளர் அலுவலகம் முன்பு நடக்கும். தொடர்ந்து 5 போராட்டம் வச்சிருக்கிறோம். இந்த 5 போராட்டத்துக்கும் அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை என்றால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15, 16 நாங்கள் எல்லாம் குடும்பத்தோட உண்ணாவிரதம் இருப்போம் என்று இதில் நாங்கள் இந்த போராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 7ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்குட்பட்ட வடக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் புதுச்சேரி வடக்கு நகர பகுதி முழுவதும் நேரு வீதி, அண்ணா சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை, வாழைக்குளம், சின்னையாபுரம், குருசுக்குப்பம், ராமகிருஷ்ணா நகர், திருவள்ளுவர் நகர், அப்துல் கலாம் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1110 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.